வணக்கம். கடந்த மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் யூஜி தேர்வு வினாத்தாள் கசிந்ததை தொடர்ந்து தேசிய தேர்வை முகமை அந்த தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு அறிவித்திருந்தது. இந்த மறுதேர்வு வருகிற ஜூன் 21ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:15 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த வினாத்தாள் கசிவை தடுக்க இந்திய விமானப்படை விமானங்கள் மூலம் வினாத்தாள்கள் பாதுகாப்பாக அந்தந்த ஊர்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. அந்த வகையில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய 6 மாவட்டங்களுக்கான நீட் மறுதேர்வு வினாத்தாள் இன்று மாலை டெல்லியிலிருந்து ராணுவ விமானம் மூலம் மதுரை விமான நிலையம் கொண்டு வரப்பட்டது. இங்கிருந்து இந்திய அஞ்சல் துறை வாகனத்தில் வினாத்தாள்கள் ஏற்றப்பட்டு துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் தமிழக காவல்துறையினர் பாதுகாப்புடன் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள தேர்வு மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. அஞ்சல் துறை வாகனத்திற்கு முன்பாக தமிழக காவல்துறை வாகனமும் அதற்கு பின்பாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை வாகனமும் அணிவகுத்து சென்றது. இந்த நிலையில் தான் இன்று வினாத்தாள்களை ஏற்றிக்கொண்டு தூத்துக்குடி புறப்பட்ட வாகனம் மதுரை விமான நிலைய சாலையில் பழுதாகி நின்றது. அஞ்சல் துறை வாகனத்திற்கு முன்னால் சென்ற தமிழக காவல்துறை பாதுகாப்பு வாகனமானது திடீரென பழுதான நிலையில் அந்த வாகனம் சாலையோரம் நிறுத்தி பழுது பார்க்கும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். மதுரை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு 300 மீட்டர் தொலைவிலேயே பாதுகாப்பு வாகனம் பழுதாகி நின்றதால் சற்று பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. அந்த நீட் வினாத்தாள் உள்ள வாகனத்தை சுற்றிலும் காவல்துறையினர் மற்றும் சிஐஎஸ்எஃப் வீரர்கள் சூழ்ந்து துப்பாக்கி ஏந்தியபடி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த வாகனம் பழுது பார்க்கும் பணி நடைபெற்ற நிலையில் அதைத் தொடர்ந்து தற்போது மாற்று வாகனம் மூலம் காவல்துறையினர் இந்த நீட் வினாத்தாள் உள்ள வாகனத்தை அங்கிருந்து எடுத்து சென்றனர். நீட் வினாத்தாள் கசிந்து மறுதேர்வு நடைபெற உள்ள நிலையில் அதற்கான வினாத்தாள் விமானம் மூலம் கொண்டு வரப்பட்ட நிலையில் அந்த பாதுகாப்பு வாகனம் பழுதாகின்ற சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.